கொலை சந்தேக நபர்களுக்கு பிடிஏ பயன்படுத்துவதில் போலீஸ் மா அதிபருக்கு பிரச்சினை இல்லை. நிதி அமைச்சகத்தின் பதிவு செய்யப்பட்ட 176 வாகனங்களை காணவில்லை. நாமலுக்கு சிஐடியினர் அழைப்பு, கைது தொடர்பில் வெளியான தகவல். இஷாரா செவ்வந்தி தொடர்பில் புலனாய்வு அமைப்பு வெளியிட்டுள்ள தகவல். சஜித்தை புறம் தள்ளி ரணிலுடன் இணையவுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள். புதிய அரசமைப்பை நாம் உருவாக்கியே தீருவோம், ஆளும் தரப்பு திட்டவட்டம். வீடுகளை கொளுத்தி ஆட்சியை கைப்பற்றும் எண்ணம் இல்லை, நாமல் தெரிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்பாக அரசாங்கம் அறிவித்துள்ள கொள்கைக்கும் அதனை போலீசார் பயன்படுத்துவதற்கும் இடையில் முரண்பாடு உள்ளதா என்ற கவலை எழுந்துள்ளது. கொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைப்பதில் சிக்கல் இல்லை என பதில் போலீஸ் மா அதிபர் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் அரசாங்கம் அந்த சட்டத்தை எச்சரிக்கையுடன் பயன்படுத்துமாறு அறிவித்துள்ளது. ஏற்கனவே உள்ள சட்டத்தின் மூலம் செயற்படுத்துவது ஒரு விசாரணையை தவிர நாங்கள் அதை நிராகரிக்கவில்லை. தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டம் இன்னும் நடைமுறையில் உள்ளது. அந்த சட்டம் இன்னும் ரத்து செய்யப்படவில்லை. எனவே ஏற்கனவே உள்ள சட்டத்தின் மூலம் குற்றவியல் விசாரணை நடத்துவதில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சிக்கல் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். அது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதில் தற்போதுள்ள சட்டத்தில் சிக்கல் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. கணேமுல்ல சஞ்சீவ என்ற சஞ்சீவ குமார சமரரத்னவின் கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்திருப்பது சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதாகும் என குறிப்பிட்டு ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பதில் போலீஸ் மா அதிபரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபருமான பிரியந்த வீரசூரிய மேற்கண்டவாறு தெரிவித்தார். நிதி அமைச்சகத்தின் பேரில் பதிவு செய்யப்பட்ட 257 வாகனங்களில் 176 வாகனங்களின் இருப்பை உறுதி செய்ய முடியவில்லை என தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்ட தணிக்கை அறிக்கை தெரிவித்துள்ளது. இவற்றில் 99 வாகனங்களின் எந்தவொரு தகவலும் தணிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. நிதி அமைச்சகத்தின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாகனங்களின் இருப்பு மற்றும் உரிமையை சரிபார்க்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தணிக்கை பரிந்துரைத்துள்ளது. இதேவேளை இந்த 176 வாகனங்கள் தொடர்பான தகவல்களை கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நிதி அமைச்சகத்தின் தலைமை கணக்கியல் அதிகாரி தணிக்கைக்கு தெரிவித்துள்ளார். இந்த தகவல் 2023ஆம் ஆண்டிற்கான நிதி பொருளாதார நிலைப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட தணிக்கை அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளது. திட்டமிட்ட குற்ற கும்பல் தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கருதப்படும் இஷாரா செவ்வந்தி என்ற பெண் தனது தோற்றத்தை மாற்றிக்கொண்டு நாட்டை விட்டு தப்பி செல்ல முயற்சிப்பதாக புலனாய்வு அமைப்புகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. திட்டமிட்ட குற்ற கும்பல் தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு பின்னணியில் இருந்தவர் நேர்கொழும்பு கட்டுவெல்லேகம ஜெயமாவத்தையை சேர்ந்த 25 வயதான பின்புற தேவகே இஷார செவ்வந்தி என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். கடந்த புதன்கிழமை புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து கணேமுல்ல சஞ்சீவ மீது இடம்பெற்ற துப்பாக்கி தாக்குதலுக்கு துப்பாக்கியை வழங்கியவர் குறித்த பெண்ணென ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. கொலை நடந்த நாளில் துப்பாக்கி சூடு நடத்தியவர் கைது செய்யப்பட்டார். எனினும் கொலை நடந்து 5 நாட்கள் கடந்தும் இதுவரை மூளையாக இருந்தவர் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை. எனினும் விசாரணை அதிகாரிகள் அவரை பற்றிய பல தகவல்களை கண்டுபிடித்துள்ளனர். அதன்படி நேற்று சிறப்பு படையினர் சந்தேகத்திற்குரிய பெண் மறைந்திருந்த தெஹிவளையில் உள்ள ஒரு விடுதியை சோதனை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி நாளை குற்ற புலனாய்வு பிரிவுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இது தொடர்பில் வெளியாகிய சில சமூக ஊடக பதிவுகளில் நாமல் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை தவிர்த்து ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஏராளமான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி அமைப்பார்கள் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். சஜித் பிரேமதாச ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணியில் ஆர்வம் காட்டவில்லை என்று தெரிகிறது. இந்த நிலையில் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரை கைவிட்டு கூட்டணியில் சேர வாய்ப்புள்ளதென்று சேனாரத்ன ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். எனினும் இதற்கு பதிலளிக்கும் விதமாக கருத்துரைத்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார பிரேமதாச ஒருபோதும் ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுவார்த்தையை நிறுத்த விரும்பவில்லை என்று கூறியுள்ளார்.
வீடுகளை கொளுத்தி அறகலிய மூலம் ஆட்சியை பிடிக்கும் எண்ணம் எம்மிடம் இல்லை. ஜனநாயக வழியிலேயே எமது அரசியல் பயணம் தொடரும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், எம்மிடம் ஆயுதப்படை இல்லை. வீடுகளை கொளுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொன்று அறகலிய மூலம் ஆட்சியை பிடிக்க மாட்டோம். ஜனநாயக வழியில் எமது பயணம் தொடரும். ஆளும் கட்சியில் உள்ள 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பயனில்லை என ஜனாதிபதி கருதினால் 2.5 வருடங்களுக்கு பிறகு நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலுக்கு செல்ல முடியும். எம்மிடம் வேலை திட்டம் உள்ளது, தூரநோக்கு சிந்தனை உள்ளது, கடந்த காலங்களில் செயற்பட்ட அனுபவம் உள்ளது. எனவே ஜனநாயக வழியில் எந்த நேரத்திலும் ஆட்சியை பொறுப்பேற்க தயார். எந்த கட்சியாக இருந்தாலும் இளைஞர்களை பொறுப்புடன் வழிநடத்த வேண்டும். புதிய இலங்கையை கட்டியெழுப்பும் வகையில் நாம் இளைஞர்களை வழிநடத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் காலத்தில் நாம் வழங்கிய வாக்குறுதிக்கமைய புதிய அரசமைப்பை உருவாக்குவோம் என்று ஆளும் தரப்பின் பிரதம ஹொரடாவும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் 6ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், பொருளாதார பாதிப்பிற்கு மத்தியில்தான் ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தை முன்வைத்துள்ளார். இந்த வரவு செலவு திட்டம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடையது, சர்வதேச நாணய நிதியத்தினுடையதென்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அத்துடன் வரவு செலவு திட்டத்திற்கு பல பெயர்களையும் சூட்டுகின்றார்கள். மக்களுக்கு பயனுடையதாக அமைந்தால் வேண்டிய பெயரை எதிர்க்கட்சிகள் பாதீட்டுக்கு சூட்டிக் கொள்ளட்டும். நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்டத்தில் அனைத்து மக்களும் உள்வாங்கப்பட்டுள்ளார்கள். பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நிவாரண வழங்கலுக்கான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எந்த தரப்பினரும் புறக்கணிக்கப்படவில்லை. வரவு செலவு திட்டத்தில் புதிய அரசமைப்பு தொடர்பில் குறிப்பிடப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகின்றது. ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் புதிய அரசமைப்பு உருவாக்கம் தொடர்பில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம். புதிய அரசமைப்பு ஒன்று உருவாக்கப்படும் வரை அரசமைப்பின் 13வது திருத்தம் எவ்வித மாற்றமும் இல்லாத வகையில் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார்.